வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு டாலர் பேஸ் கம்பெனி தான் பார்க்க போகிறோம். நியூராடெக் குளோபல்னு சொல்லி நமக்கு இது ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதை எல்லாருமே ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு உங்கள் அப்ளைனர்கிட்ட இருந்து யார் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் ஒரு கோடு வாங்கணும். ஓகேவா? அது வந்து கேஷ்பேக் கோடு வாங்கினீங்க அப்படின்னா அந்த $50 வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அது எப்படி என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுன்றதை பின்னாடி நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் இப்போ நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது கேஷ்பேக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த கேஷ்பேக் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ் வரையில் இங்கே பாருங்கள், கெட் போனஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கெட் போனஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த கெட் போனஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள், வெல்கம் கோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். வெல்கம் கோடு இந்த இடத்துல தான் அந்த கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இங்கே வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் ஆகும். இது நான் ஆல்ரெடி பண்ணதுனால ஆல்ரெடி யூஸ்டுன்னு வருது. ஓகேவா? இவ்வளோ தான். கிளைம் பண்ணி முடித்த உடனே உங்கள் டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேஷ்போர்டு கீழே இருக்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு $50 வந்து ஆட் ஆயிரும். இது $50 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இது $50 ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ரோபோட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ரோபோட் ஸ்டேட்டஸ் இன்ஆக்டிவ்னு இருக்குது. ஓகேவா? இன்ஆக்டிவ்ன்றது நம்ம இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு 48 ஹவர்ஸில் தான் இது ஓப்பன் ஆகுமா. 48 நம்ம இப்போ இன்றைக்கி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்து 2 நாள் ஆகும். அந்த 48 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இது வந்து ஆக்டிவ் ரோபோட்டுன்றது ப்ளூ கலரில் வரும். நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோபோட்டு மைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இருக்க $50 வச்சு அதுவே ட்ரேட் பண்ணி நமக்கு இன்கம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃப்ரீயாகவே நம்ம பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணுன்ற கண்டிஷன் இல்லை. நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஃப்ரீன்றதுனால கீழே இருக்குது. இதை காப்பி அப்படின்றத டச் பண்ணிங்கன்னா இது உங்களுடைய ரெஃபரல் லிங்கு காப்பி ஆயிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு எப்படி அந்த கேஷ்பேக் கோடு நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னா இங்கே கேஷ்பேக்குன்றதுலே திருப்பி போங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேயே இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த கோடு. ஓகேவா? இந்த கோடை நீங்கள் காப்பி அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகே, இங்கே கீழே இருக்குது பாருங்கள், காப்பி கோடுன்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். ஓகே, காப்பி ஆனவுடனே இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் லிங்கோடு சேர்த்து இதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்கள் கோடை போயிட்டு காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணையில் உங்களுக்கு டவுனில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு $50 கிரெடிட் ஆயிரும். அவங்க எப்போ இந்த கோடை போய் பேஸ்ட் பண்ணி பண்ணுறாங்களோ அதிலேருந்து 48 ஹவர்ஸில் அவங்க மறுபடியும் இதை ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்டிவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ரெஃபரல் பண்ணது ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் லிங்க் அனுப்பிச்சிருப்பீங்கள்ல, அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது நம்ம இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? என்னென்னு படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் உங்கள் நேம் கொடுத்துருங்க. இதில் லாஸ்ட் நேமில் உங்கள் செகண்ட் நேம் கொடுத்துருங்க. யூசர் நேம் உங்களுக்கு என்ன நேம் லாகின் பண்ணுறதுக்கு வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நான் ஏபிஎஸ் ஆன்லைன் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த டார்க் அண்ட் மூவ்னு இருக்கா, இதை அப்படியே ஸ்லைடு மாதிரி மூவ் பண்ணி இங்கே கொண்டாந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஓகே ஆயிரும். ஓகே, அது ஓகே ஆனதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். அப்புறம் உங்கள் ஐடியை நீங்கள் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த லாகின் பண்ணையிலையும் ஃபஸ்ட்டு இதை போய் ஸ்லைடு இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடியை போட்டு லாகின் பண்ணிடுங்க. ஓகேவா? இவ்வளோ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும். இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலே அப்டேட் அடுத்தடுத்து வரையில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.